Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல GSTல TDS tax deducted at source practicals எப்படி பண்றதுன்னு சொல்றேன். லாஸ்ட் வீடியோல வந்து நான் தியரி சொல்லிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स. அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் மெனு பார்ல கம்பெனி கேல பாருங்க. ஃபீச்சர்ஸ்ல வந்து F11 ஃபீச்சர்ஸ்ல வந்து அக்கவுண்டிங் இன்வென்டரி அதுல டாக்ஸேஷன் இருக்கும். அந்த டாக்ஸேஷன்ல enable tax deducted at source TDS yes அப்படினு கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஓபன் ஆயிட்டு இங்க பாருங்க TAN registration number கேக்கும் tax deduction and collection account number அப்புறம் deductor type கம்பெனியா இல்ல இன்டிவிஜுவலா அந்த மாதிரி கேக்கும் அப்புறம் வந்து set or alter detail person responsible அது வந்து yes அப்படினு கொடுத்துட்டீங்கனாவே நேம் அப்புறம் designation PAN அப்புறம் address state pin code mobile number telephone அப்புறம் email ID அது எல்லாமே கேக்கும் அது எல்லாமே கொடுத்துட்டு control A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இது முடிஞ்சது இந்த ஸ்டெப் 1 and 2 முடிஞ்சது இப்போ வந்து ஸ்டெப் 3 என்ன பண்ணனும் அப்படினாக்கா TDS நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து கிரியேட் பண்ணனும் இது வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க அது எங்க போணும் அப்படினா ஸ்டாட்யூட்டரி மாஸ்டர்ஸ்ல TDS நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படினு இருக்கும் அதுல வந்து டிவிடெண்ட்ஸ் அப்படினு நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் அது பாருங்க செக்ஷன் 194 அப்புறம் ரேட் ஃபார் இண்டிவிஜுவல் ஆர் HUF with PAN வந்து 10% ரேட் ஃபார் அதர் டிடக்டிவ் டைப்ஸ் with PAN வந்து 10% threshold or exemption limit வந்து 5000 அப்படினு கொடுத்து சேவ் பண்ணிருக்கேன் கண்ட்ரோல் A கொடுத்துக்கோங்க இது முடிச்சாச்சு அப்புறம் வந்து லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணனும் அதுவும் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன் லெட்ஜர்ஸ்ல பாருங்க அருணா அப்படினு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிருக்கேன் அதுல பாருங்க அண்டர் சண்டரி கிரெடிட்டர் அப்புறம் ஸ்டாட்யூட்டரி டீடைல்ல வந்து TDS deductible yes deductive type individual or HUF non resident இது வந்து एक्चुअली வந்து நம்ம ரெசிடென்ட் அப்படினு தான் கொடுக்கணும் ஓகேங்களா இது வந்து ரெசிடென்ட் அப்படினு கொடுத்துறோம் அப்புறம் வந்து deduct TDS இந்த சேம் வவுச்சர் yes அப்படினு கொடுத்துக்கோங்க கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து TDS on dividend அப்படினு வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் அதுல பாருங்க அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் வரும் டைப் ஆஃப் டியூட்டி வந்து TDS நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து டிவிடெண்ட் அப்படினு கொடுத்திருக்கேன் ஓகேங்களா கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் அப்படினு ஒன்னு கிரியேட் பண்ணனும் டிவிடெண்ட் அதுல பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க கீழ GST and related detailsல கீழ set or alter other statutory detail அப்படினு கேக்குறாங்க அங்க yes அப்படினு கொடுத்தீங்கனாவே TDS applicable கொடுத்துக்கோங்க nature of payment வந்து dividends அப்படினு கொடுத்துக்கோங்க இது வந்து applicable from கேக்குது கொடுத்துக்கோங்க கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ledgers கிரியேட் பண்ணியாச்சு நம்ம வந்து nature of payment TDS கிரியேட் பண்ணியாச்சு இப்போ வந்து vouchers நம்ம போடணும் ஓகேங்களா vouchers குள்ள போய்ட்டு ரைட் சைடு பாருங்க F7 journal entry பாஸ் பண்ணனும் இப்போ வந்து journal entry வந்து ஃபர்ஸ்ட் என்ன போடணும்னா dividend அது வந்து என்னன்னா ஒரு 10000 போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இங்க 2ல வந்து அருணா அவங்க வந்து 9000 அப்புறம் வந்து நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க 9000 போட்டுக்கோங்க அப்புறம் வந்து TDS on dividend அது வந்து 1000 ஏன்னா 10000க்கு வந்து 10% 1000 தான் வரும் அதனால அது போட்டுக்கோங்க இப்போ வந்து ஜர்னல் என்ட்ரி நான் பண்ணிட்டேன் இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல செக் பண்ணிடலாம் இப்போ TDS அவுட்ஸ்டாண்டிங்ல வந்து நமக்கு கட்ட வேண்டியது வரும் இங்க பாருங்க ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்ஸ்ல டிஸ்ப்ளே மோட் ரிப்போர்ட்ஸ்ல ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்ஸ்ல TDS ரிப்போர்ட்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் போடிங்கனாக்கா பாருங்க 1000 ரூபாய் பெண்டிங் இருக்கு இது வந்து நம்ம பே பண்ணனும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வவுச்சர்ஸ்ல போய்ட்டு பேமெண்ட் போடலாம் இப்போ வந்து ரைட் சைடுல பாருங்க F5 பேமெண்ட் அதுல வந்து TDS on dividend அது வந்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க 1000 ரூபாய் ஓகேங்களா இது கேஷா தான் நான் பண்ணுவேன் கேஷ் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னா அருணா அவங்களும் அமௌண்ட் 9000 பே பண்ணனும் இல்லையா 9000 டெபிட் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கேஷ் வந்து கிரெடிட் ஓகேங்களா இப்போ நான் என்ட்ரி எல்லாம் முடிச்சாச்சு ஜர்னல் என்ட்ரி போட்டாச்சு ரெண்டு பேமெண்ட்ஸும் முடிச்சாச்சு இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணிடலாம் பாருங்க டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா TDS அவுட்ஸ்டாண்டிங் ஒண்ணுமே இருக்காது ஏன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அக்கவுண்ட் புக்ஸ்ல போய்ட்டு லெட்ஜர்ல போய்ட்டு அருணா அப்படினு கொடுங்க அவங்க அக்கவுண்ட்ல பாருங்க ஜர்னல் 9000க்கு அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அதே போல TDS on dividend அதுவும் பாத்தீங்கன்னாக்கா ஜர்னல் போட்டுக்கோ 1000 பேமெண்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா எதுவுமே வந்து பெண்டிங் எதுவுமே இல்ல கீழ பாருங்க க்ளோசிங் பேலன்ஸ்ல வந்து ஒண்ணுமே இல்ல 0 அப்படினு காமிக்குது அதே போல அந்த அருணா அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னாலும் அது 0 ன்னு காமிக்கும் பாருங்க க்ளோசிங் பேலன்ஸ் 0 அமௌண்ட் பே பண்ணியாச்சு ஓகேங்களா இவ்வளவுதான் வந்து TDS அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू